வாக்காளர்களாக நீங்கள் செய்த பேருதவிக்கு நான் தரும் காணிக்கை இந்த நாடக மேடை. திருக்கொஸ்டியூர் அருகே நாடக மேடையை திறந்து வைத்து அமைச்சர் பெரிய கருப்பன் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மொத்தம் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட 3 கலையரங்குகளை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் சிவராமன் தலைமையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வடமாவளி ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2022 மற்றும் 2023 கீழ் ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் அண்ணாநகர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2023 மற்றும் 2024 கீழ் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டிலும் வாணியங்காடு ஊராட்சி ஆத்தங்கரைப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2022 மற்றும் 2023 கீழ் ரூபாய் 8.50 லட்சம் மதிப்பீட்டில் என மொத்தம் ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் இப்பகுதிகளில் கட்டி முடிக்கப்பட்ட 3 கலையரங்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். முன்னதாக புதூர் கிராமத்தில் பெண்கள் ஆரத்தி எடுத்து அமைச்சரை வரவேற்றனர். அதன் பின்பு புதூர் நாடக மேடையை திறந்து வைத்து பேசுகையில், தம்மை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பினை தந்த மக்களுக்கு நீங்கள் செய்திருக்கின்ற பேருதவிக்கு நான் தந்திருக்கின்ற ஒரு சிறு காணிக்கைதான் இந்த நாடக மேடை என்றார். அமைச்சர் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்த பெரியவர் ஒருவர் எங்களுக்கு சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டும் என்றார். அதற்கு அமைச்சர் பெரியகருப்பன், இவ்வளவு நாள் வாமடையில் வாய் வைத்தே கிடந்துள்ளது. வாமடையை விளக்கி பார்த்தாலும் நீர் வாய்க்காலில்தான் வாய் வைத்தே கிடந்தது. இப்ப கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் ஏறி போகுது என வாய்க்கால் தண்ணீரை வைத்து நிதி பற்றாக்குறையை பற்றி நாசுக்காக முதியவரிடம் கூறி நகைச்சுவையாக பேசியது இப்பகுதி மக்களிடையே வரவேற்பு பெற்றது. மேலும் நீங்கள் என்னிடம் கேட்பது தவறில்லை, அந்த உரிமை உங்களுக்கு உள்ளது. உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்றவர், இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதி என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்தியாவிற்கு நிதி போடுவது கூட எளிமையாக போட்டுவிடலாம். ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை ஊர்களுக்கு கொடுப்பது பெரும் கஷ்டமாக உள்ளது. ஏனென்றால் மாவட்டத்தில் 121 ஊராட்சிகளில் 750க்கும் மேற்பட்ட கிராமங்களும் 6 பேரூராட்சிகளுக்கு என 3 கோடி ரூபாயில் ஒதுக்கீடு செய்வதென்பது கடினமான ஒன்று. இருப்பினும் வாய்ப்புகள் கிடைக்கும்போது பகுதிகளின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றேன் என்றார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சண்முக வடிவேல், ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மீனாள், வடமாவளி ஊராட்சி மன்ற தலைவர் பாண்டியம்மாள், திமுக மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் SSA வல்லபாய், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ராஜ்குமார், திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் புதூர் கண்ணன், திருக்கொஸ்டியூர் திமுக நகர செயலாளர் கார்த்தி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ராமேஸ்வரி, கருணா, சகாதேவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நம்மை தொடர்ந்து இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கின்ற அந்த வாய்ப்பினை தந்திருக்கின்ற மக்களுக்கு நாம் ஏதாவது அவர்களுடைய தேவைகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நீங்கள் செய்திருக்கின்ற பேருதவிக்கு நான் தந்திருக்கின்ற ஒரு சிறு கைமாறு காணிக்கை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பண்ணிடுவோம் 4 தடவை ஏன் கீழ் கொஞ்சம் வந்துருக்கு. இவ்வளவு நாள் வாயை வச்சுட்டே கிடந்துச்சு. வாமடைய விலை போட்டாலும் ஆமா ஏறல. வாமடைக்கு போல வாய்க்கால வாய் வச்சுட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஏறி கீழ் போகுது. ஒன்றும் பரவாயில்ல. அதுக்காகலாம் இது வேற அது வேற. நான் என் கடமையை செய்யணும். உங்களுக்கு மனம் இருந்தாக்க தாராளமாக செய்யுங்க. மனசு இல்லைன்னா கொஞ்சம் அப்படி வாமடையில் வாயை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம அதனால எனக்கு ஒரு திருப்தி. நம்மை தொடர்ந்து இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை தருகின்ற நம்முடைய மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும். சொல்லிட்டார் அண்ணன் கூட 4 தடவை இல்லை, நான் 10 தடவைக்கிட்ட வந்திருப்பேன். நீங்கள் என்னை கேட்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலே உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். ஏன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதிங்கிறது சாதாரண சமாச்சாரம்.
நேற்று நம்முடைய நிதியமைச்சராக இருந்தாங்க ப. சிதம்பரம் அவர்கள் ஆனா நீங்க இந்தியாவுக்கே பட்ஜெட் போடுறது கூட ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா நாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வச்சுக்கிட்டு ஊர்களுக்கு கொடுக்கறது பெரும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா, ரவி சொல்லிட்டார், 121 ஊராட்சிகள்ல 750க்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு, 6 பேரூராட்சிகள், திருப்பத்தூர், சிங்கமரி, மேற்குப்பை, இது 10வது இப்போ ஒரு 3 ஊரை சேர்த்து விட்டாங்க. கோட்டையூர், பள்ளத்தூர், கானாடு காத்தான் ஆக இவ்வளவு பகுதிகளுக்கு இந்த 3 லட்சம் ரூபாய் 3 கோடி ரூபாயை வச்சு கொடுப்பது என்பது கடினமான ஒன்று. ஆனாலும் கூட அவ்வப்போது வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் நம்முடைய பகுதிக்கு நிச்சயமாக அதை செய்வதற்கு உறுதியை செய்ய